வந்து இந்த ஃப்ளெக்ஸி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பஸ் நாங்கள் சும்மா போகும்போது ஏதாவது பஸ் கடைசியாக ரீச் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமே தவிர மீதி எல்லாமே ஃப்ரீயாக இருக்குங்க. அதில் இருக்கோம் இப்போதைக்கு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சின்னலால் சிவலிங்கம் உடஞ்சி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புந்தர் அப்படிங்கிற அந்த பிஜ்லி மகாதேவ் மந்திரம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே வந்து இதுதாங்க சண்டிகரில் இருக்கக்கூடிய 17 பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பெட்ரோல் பம்ப் இருக்குது. இந்த பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் தான் உங்களுக்கு மப்சல் பஸ், அதாவது டெல்லியிலேருந்து மணாலி போகக்கூடிய எல்லா வண்டியுமே ப்ரைவேட் பஸ்ஸஸ் இங்கே தான் வரும். கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும். ப்ரைவேட் பஸ்ஸஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் தான் வரும். அதனால் நம்ம இங்கேருந்து மணாலி போகலாம். இந்த பஸ்ஸில் தாங்க போக போகிறோம். ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தாங்க ஒரு ஆளுக்கு. ஆக்சுவலாக 4 மணிக்கு வர வேண்டிய வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜேர்னி வந்து பர்ஃபெக்டாக டிராஃபிக் இல்லாமல் சண்டிகர்லேருந்து கிளம்பியாச்சு மணாலியை நோக்கி. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. காலையிலே வந்து இந்த ஃப்ளெக்ஸி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பஸ் நாங்கள் சும்மா போகும்போது ஏதாவது பஸ் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணோம். அப்போ வந்து 3 டிக்கெட் அவைலபிளாக இருந்ததுனால இந்த பஸ்ஸில் நாங்கள் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சண்டிகர்லேருந்து மணாலி நார்மலாக போகணும் அப்படின்னா 10 ஹவர்ஸ் எடுக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஹைவே இந்த டன்னல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் கண்டிப்பாக 5 மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளால் மணாலியை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹைவே. சின்ன இடங்களில் லேண்ட்ஸ்லைட் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குமே தவிர மீதி எல்லாமே ஃப்ரீயாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போது பஞ்சாப் ஹிமாச்சல் பார்டரில் இருக்கோம் இப்போதைக்கு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு விசிட்டே வந்து ஒரு இமேஜின் பண்ண முடியாத ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை மின்னலால் சிவலிங்கம் உடஞ்சி திரும்பவும் அதே சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை செய்யக்கூடிய ஒரு கோவிலுக்கு தாங்க நாம் இந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ராவலில் நீங்கள் ஓன் வெஹிக்கிள்லையும் தாராளமாக போகலாங்க. சூப்பரான பிளேஸ் தான். வாங்க இந்த வீடியோக்குள்ளே அந்த இடங்களை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புந்தர் அப்படிங்கிற இடத்துலேருந்து புல்லுலேருந்து நம்ம இப்போது அந்த பிஜ்லி மகாதேவ் மந்திருக்கு போகக்கூடிய பாதையில் தாங்க வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரேராக தான் இருக்கும். இப்போது இந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பஸ்ஸுக்கு தாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பஸ் தாங்க இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே வந்து டைமிங்க்கு தாங்க பஸ் கிடைக்கும். ஒரு வழியாக நாம் இந்த பஸ்ஸில் நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே நம்ம அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கேப் மூலமாக போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 2000லேருந்து 4000 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் இந்த பஸ் ட்ராவலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுக்குங்க ட்ராவல் டைம். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வசிக்கக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க. இப்போது இந்த ட்ரெக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இந்த பஸ்ஸில் வந்திருக்கோம். ஃபைனலாக அந்த கடைசி பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இதுதான் அந்த பஸ் ஸ்டாப். இப்போ நம்ம இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து ட்ரெக்கிங் போகணும். இப்படி தான் இருக்கும் அந்த ட்ரெக்கிங் ரூட். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஒயிட் கேப்டு மவுண்டன்ஸ் பார்க்க முடியுது. கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு கீழே இருந்து மேலே வர்றதுக்கு. रवि भाई ये देखो और दुबई ये रवि भाई ये दुबई முடியல. எவ்வளோ பெரிய மரம் வழியிலே விழுந்து கிடக்கு. அங்கே போகணும். ஓ மை காட், படி வட்டிகளாக போகுது. ரொம்ப ஹைட்டு. ஹிமாலயானாலே ட்ரெக்கிங்க்கு பஞ்சமே இல்லை. கொஞ்சம் தூரம் வரல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரம் எரிஞ்சு போயிருக்கிறீங்களா? இது எல்லாமே வந்து மின்னலால் எரிஞ்ச மரங்கள் தான் இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம போய் பார்க்க போகிற அந்த கோவில் தான் பிஜ்லி மகாதேஸ்வர் மந்திர். பிஜ்லி மகாதேஸ்வர் மந்திர் அப்படின்னாக்கா, பிஜ்லினா கரண்ட்டு, அதை வந்து மின்னலாகவும் இவங்க சொல்லுவாங்க. வாங்க அந்த கோயிலை காட்டும்போது உங்களுக்கு அந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரியும் சொல்கிறேன். இந்த மரத்தினுடைய பூ தாங்க, இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துடைய பூ தான். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே வேறு லெவலில் இருக்குல்ல. உள்ள எந்த சீடும் இல்லை, நல்லா ஹெவி வெயிட்டு. ஒரு வழியாக 95% ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அந்த டாப்பை போய் ரீச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வந்த வழி. அட்டில் ஓப்பன் ஏரியா வந்துட்டோம். எல்லாமே இங்கே ஹோட்டல்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. வா ரே வா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஏரியா. வேறு லெவல் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக பிஜ்லி மகாதேவ் மந்திர் கண்ணுக்கு தெரிகின்றது. அரே வா, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேதார்நாத், பத்ரிநாத் மாதிரியே இதுக்கு சில காலங்கள் இந்த கோவில் மூடி வச்சுருப்பாங்க. நாளைக்கு தாங்க பொதுமக்களுக்காக இந்த கோவில் திறந்து வைக்க போகிறாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்கள் இங்கே அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி இன்றைக்கி இந்த கோவிலுக்கு சிறப்பு விழா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ மக்கள் இங்கே வந்திருக்காங்க. நல்ல வேலையாக நாம் கரெக்டாக எந்த நாளை பார்த்து வந்திருக்கோம். அது நம்மளுடைய லக்குன்னு கூட சொல்லலாங்க. இதை முடித்த உடனே இவங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிசய சிவலிங்கத்தை வழிபடுவாங்க. நீங்களும் அந்த ஒரு வியூவை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த மாதிரி உட்காந்துருக்கிற நந்தி தானே பார்த்துருப்போம். இங்கே நின்றுக்கு இருக்கிற மாதிரி நந்தி இருக்குது பாருங்கள். 2 நந்தி இருக்குங்க நின்ன மாதிரியே. ரொம்பவும் ரேராக நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கிற நந்திங்களை. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சிவலிங்கத்து மேலே வந்து மின்னல் தாக்கி அந்த சிவலிங்கம் உடஞ்சி போகுமா. அது இந்த உள்ளூரில் இந்த மக்கள் கையால் தயாரிக்கப்பட்ட நெய்யை வச்சு தான் அந்த சிவலிங்கத்தை திருப்பவும் ஒன்றா ரெடி பண்ணி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அதே சிவலிங்கம் தாங்க, அதை வந்து நெய்யால் ரெடி பண்ணி திரும்பவும் பண்ணும்போது அந்த சிவலிங்கம் திரும்பவும் ஒரு முழுமையான சிவலிங்க வடிவத்தை பெறும் அப்படிங்கிறது தாங்க இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயமாகவே இருக்குது. அதனால தாங்க பெரும்பாலான மக்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க விசிட் பண்ணுறதுக்காக. இந்த கோவில் பெரும்பாலும் எல்லாராலையுமே இங்கே வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா
டூரிஸ்ட் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்காக ஒரு பாதி நாட்களுக்கு மேல நம்ம செலவு பண்ணா தான் இந்த இடத்த பார்க்க முடியும். அதனால பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மணிக்கரண், மணாலி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஏதோ நமக்கு நல்ல நேரம் கிடைச்சதுனால நம்மால இந்த கோவில பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கும் இந்த கோவில பத்தின விஷயத்த சொல்றது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுதாங்க அந்த பிஜிலி மகாதேவ் மந்திர். இந்த மந்திர்ல நீங்க போயிட்டு சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா, உங்க கையில பிரசாதமா அந்த மலைகள்ல விளையக்கூட ஒரு வித்தியாசமான பூக்கள நம்ம கையில பிரசாதமா குடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது ஒரு வேற விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். पीछे देखो இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.